போகும்போது 2 வாட்டி கையை மட்டும் பிடிச்சாங்க. பிடிச்சதோட ஃபேமிலி மேட்டரை பற்றி பேசணுன்னே உடனே கத்தி எடுத்து உடனே ஒரு எக்கல்ல ஒரு குத்து குத்துறாரு. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ளது மல்லிப்பட்டினம் கிராமம். அங்குள்ள மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வழக்கம் போல மாணவர்கள் தங்கள் வகுப்புகளில் பாடங்களை கவனிக்கத் தொடங்கியுள்ளனர். ஆனால் ரமணி டீச்சர் மட்டும் வகுப்பு இல்லாமல் ஆசிரியர்கள் ஓய்வறையில் இருந்துள்ளார். அப்போதுதான் நடந்துள்ளது அந்த கொடூரம். திடீரென உள்ளே வந்த ஒரு இளைஞன் ஆசிரியரை குத்தி கொலை செய்துள்ளான். யார் அந்த இளைஞன்? பட்டப்பகலில் பள்ளி வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது எப்படி? பள்ளி வளாகத்திலேயே அரங்கேறிய இந்த கொடூரத்திற்கு காரணம் முன்பகையா, ஒருதலை காதலா? பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள சின்னமனை கிராமத்தை சேர்ந்தவர்தான் 26 வயதான தமிழாசிரியை ரமணி. இவர் அங்குள்ள மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு தமிழ் பாடம் எடுக்கும் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். இவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த 28 வயதான மதன்குமார் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து ரமணி டீச்சரின் வீட்டில் பேசியுள்ளனர். ஆனால் ரமணி டீச்சரின் வீட்டில் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து மதன்குமாருடன் பழகக்கூடாது எனவும் ரமணி டீச்சரை அவர்களது வீட்டார் மிரட்டி வந்துள்ளனர். இதனால் ரமணி டீச்சரும் மதன்குமாருடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். இருந்தபோதிலும் ரமணி டீச்சரை பெண் கேட்டுச் சென்றுள்ளார் மதன்குமார். அப்போதும் திருமணம் செய்து வைக்க முடியாது என கூறி மதன்குமாரை அங்கிருந்து அனுப்பியுள்ளனர் ரமணி டீச்சரின் வீட்டார். இதனால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்துள்ளார் மதன்குமார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற ரமணி டீச்சர் தனக்கு முதல் வகுப்பு இல்லாததால் ஆசிரியர்கள் ஓய்வறைக்கு சென்று அடுத்த வகுப்பிற்கான பாடங்களை தயார் செய்து கொண்டிருந்துள்ளார். ரமணி டீச்சர் ஒருபுறம் ஓய்வறையில் இருக்க மதன்குமார் ரமணி டீச்சரை தேடி பள்ளிக்கு சென்றுள்ளார். பள்ளியில் காவலாளி இல்லாமல் கதவு திறந்தே இருந்துள்ளது. ஏற்கனவே ரமணி டீச்சருடன் வந்து நன்கு பழகிய இடம் என்பதால் யாரையும் கேட்காமல் நேராக பள்ளியின் ஆசிரியர் ஓய்வறைக்கு சென்றுள்ளார். ரமணி டீச்சர் அறையில் தனியாக இருக்கவே அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மதன்குமார் ஒரு கட்டத்தில் அவரை தாக்கத் தொடங்கியுள்ளார். பின்னர் திடீரென ரமணி டீச்சர் எதிர்பாராத நேரமாக பார்த்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் சரம் மாறியாக குத்தியுள்ளார். எதிர்பாராத இந்த தாக்குதலில் நிலைகுலைந்த ரமணி டீச்சர் அங்கேயே சரிந்து விழுந்துள்ளார். சத்தம் கேட்டு வந்த பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் தப்பியோட முயன்ற மதன்குமாரை மடக்கி பிடித்துள்ளனர். போகும்போது 2 வாட்டி கையை மட்டும் பிடிச்சாங்க. பிடிச்சதோட முடிஞ்சு. இங்கேருந்து நான் ஏற்றிட்டு ஒரு 2 அடி கூட தாண்டலை, இங்கே முடிஞ்சு. பின்னர் ரமணி டீச்சரை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆனாலும் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் ரமணி டீச்சர். ஆசிரியர்கள் அளித்த தகவலின் பெயரில் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மதன்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் அரசு பள்ளி வளாகத்திலேயே, அதுவும் ஓய்வறையில் வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த டீச்சர் வந்து சின்னமனை, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, அவங்க காதல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து வெளிப்பட்ட விஷயம். இங்க ஸ்கூலுக்குள்ள வந்து நடந்தது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். இது வந்து பெரிய லெவலில் இஷ்யூ ஆயிட்டுது. ரொம்ப நாங்கள்லாம் ரொம்ப மனசு சங்கடப்படுறோம். அவர் அங்கேருந்து வர்றாரு, ஸ்கூலில் அத்துமீறி வந்த உடனே வந்து ஹெட் மாஸ்டருக்கு போகிறாங்க, 8வது ஸ்கூலுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த டீச்சரை வந்து கூப்பிட்டு இதேமாரி ஃபேமிலி மேட்டரை பற்றி பேசணுன்னே உடனே கத்தி எடுத்து உடனே ஒரு எக்கல்ல ஒரு குத்து குத்துறாரு. அடுத்து கழுத்தில் ஒரு அறுத்துறாரு. அடுத்த உடனே நாங்கள்லாம் அங்கேருந்து ஓடி போய் தூக்கி உடனே எஸ்டிபியோட வண்டி கிடந்துச்சு, ஆம்புலன்ஸ் கிடந்துச்சு. உடனே தூக்கி உடனே பட்டோட அனுப்பிச்சு விட்டோம். போயிட்டு இருக்கையில் இறந்துட்டாங்க. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது வருத்தங்களை தெரிவித்ததோடு கொலை செய்யப்பட்ட ஆசிரியரின் குடும்பத்துடன் துணை நிற்போம் எனவும் உறுதியளித்துள்ளார்.